கண்மணி, இனி ஆதியோட வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. கூடிய சீக்கிரமே நமக்கு ஒரு பேர குழந்தையும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட லைஃப் இன்னும் சந்தோஷமா போகும். ஆதி இவ்வளவு சீக்கிரம் இப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. இவங்க 2 பேரும் சந்தோஷமா காலத்துக்கும் சேர்ந்து வாழணும். அதுதான் நம்ம அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். ஆமாங்க என்று அவர் சொல்வதையே கண்மணியும் ஆமோதித்தார். வெளியில் வந்த ஆதியும் வைஷுவும் அவர்கள் காரில் ஏறி நகை கடைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆதி, வைஷு, தாலி செயினுக்கு டிசைன் ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியாடி? நான் 2-3 டிசைன் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் பாப்போம். அதுல இருந்து ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணிப்போம். சரி, ஓகே என்று நகை கடைக்கு சென்றனர். அங்கே ஆதியை வரவேற்ற அந்த கடையின் ஓனர், வாங்க சார், முதல்ல எங்க கடைக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். டிவில பேப்பர்ல எல்லாம் கூட பாத்திருக்கோம். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறோம் என்று கூற, சரி, ரொம்ப சந்தோஷம் என்று கூறினான். சார், நீங்க என்ன மாதிரி நகை பார்க்கணும் என்று கடைக்காரர் கேட்டவுடன், இவங்க என்னோட மனைவி, இவங்களுக்கு தாலி செயின் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். லேட்டஸ்ட் மாடல் எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே காட்டுங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் என்று கூற, ஓகே சார், நீங்க வாங்க என்று அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு சென்று ஒரு இடத்தில் அமர வைத்தவர் அனைத்து தாலி செயின் டிசைன்களையும் எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார். ஆதி மிகவும் நிதானமாக ஒவ்வொரு செயினாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அதிலிருந்து ஒன்றை மட்டும் தேர்வு செய்தவன் அதை வைஷ்ணவியிடம் கூறாமல், வைஷு, இதுல நான் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிட்டேன். உனக்கு இதுல எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நம்ம 2 பேரோட டேஸ்டும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். என்ன ஆதி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதையே எடுத்துக்கலாமே. இல்ல வைஷு, அது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். நீங்க செலக்ட் பண்ண டிசைனவே நம்ம எடுத்துக்கலாம் என்று கூறியதும், ஐயோ, அதெல்லாம் முடியாதுப்பா. நான் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன், நீ ஒன்னு செலக்ட் பண்ணு. 2 பேர் செலக்ட் பண்ணதும் ஒன்னா இருக்கான்னு பாக்கலாம் என்றதும் சிறிது நேரம் அனைத்து செயின்களையும் எடுத்து பார்த்து கொண்டிருந்து விட்டு கடைசியாக ஒரு தாலி சரடை எடுத்து அவன் கையில் கொடுத்தவள், ஆதி, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியதும், வாவ் வைஷு, பரவாயில்லையே, நானும் இதத்தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன ஆதி சொல்றீங்க, சும்மா அடிச்சு விடுறீங்களா? இல்லடி, நிஜமாவே தான் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாக்குறதுக்கு சிம்பிளா எலகென்ட்டா அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இது உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த டிசைனை நான் சூஸ் பண்ணேன் என்று கூறியதும் வைஷுவிற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தனக்கு பிடித்ததே தன் கணவனுக்கும் பிடித்திருக்கிறது என்பதை நினைத்து பூரித்து போனவள், ஓகே ஆதி, அப்போ நம்ம இதையே வாங்கிக்கலாமா? சரிடி, ஒரு நிமிஷம் என்றவன் அந்த செயினை எடுத்து அவள் கழுத்தில் போட்டுவிட அவள் கண்ணாடியில் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அதை பார்த்த ஆதி, வாவ் வைஷு, சான்ஸே இல்லடி, இந்த செயின் உனக்கே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளவு கியூட்டா இருக்கு. நம்ம இதையே பேக் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே ஆதி, கண்டிப்பா என்றதும் பிறகு அந்த செயினை கழட்டி கொடுக்க அந்த செயினுக்கான பில் போடப்பட்டது. நம்ம கிளம்பலாம் ஆதி. இரு வைஷு, ஏன் அவசரப்படுற என்றவன் கடைக்காரரிடம், இங்க பாருங்க, எங்க 2 பேருக்கும் ரிங் வேணும். அது நீங்க ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல இப்போ ரெடியா இருந்தாலும் ஓகே தான். எந்த மாதிரி சார் வேணும்? 2 பேருக்கும் சேம் டிசைன்ல இருக்கணும். இவங்க ரிங்ல என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் என்னோட ரிங்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ரிங் வேணும் சார். இப்போ அது மாதிரி நிறைய டிசைன்ல நிறைய கலெக்ஷன்ஸ்ல நாங்க எல்லா லெட்டர்ஸுமே எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணி பாக்குறீங்களா? ஓ சூப்பர், ரெடியா இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். சரி வா வைஷு, அத போய் பார்க்கலாம் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றவன் பின்பு அங்கிருந்த அனைத்து வகையான மோதிரங்களையும் பார்த்துவிட்டு அவர்களின் பெயரின் முதல் எழுத்து பதிக்கப்பட்டிருந்த ஜென்ட்ஸ் மோதிரம் ஒன்றும் லேடிஸ் மோதிரம் ஒன்றையும் எடுத்தவன், வைஷு, இது உனக்கு சைஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாரு என்றதும் அதை கையில் வாங்கி போட்டு பார்த்தவள், கரெக்டா இருக்குதாதி? சரி, ஓகே, உனக்கு இது பிடிச்சிருக்குதானே?
பிடிச்சிருக்கு என்றாள். பின்பு அவனுடைய மோதிரத்தை போட்டு பார்க்க அதுவும் சைஸ் கரெக்டாக இருந்தது. சரி ஓகே, அப்ப நீங்க இதையே பேக் பண்ணிடுங்க. சரி என்று அதையும் பில்லிங் செக்ஷனுக்கு எடுத்துக்கொண்டு சென்றார். சரி ஆதி, நம்ம கிளம்பலாமா? என்னடி அவசரம்? அதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியது தானே. போலாம் போலாம், ஒரு நிமிஷம் இரு என்று அவன் அந்த நகைக்கடையையே சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. பேங்கிள் செக்ஷன் அழைத்து சென்று அவளுக்காக சில தங்க வளையல்களை வாங்கி கொடுத்தான். ஆதி போதும், எல்லாத்தையும் ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? வைஷு நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று அவளுக்கு தேவையான வளையல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டு அதையும் பில்லிங் செக்ஷன் அனுப்பி வைத்தான். பிறகு அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பில் போட்டு விட்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். ஆதி, எனக்கு எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ வளையல் வாங்குனீங்க? ஏண்டி, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை நம்ம கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? தாலி செயின் தானே வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க அது மட்டும் இல்லாம மோதிரம் வளையல்னு எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா அத்தை என்ன நினைப்பாங்க? அம்மா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இதெல்லாம் பார்த்தா நிச்சயமா சந்தோஷம்தான் படுவாங்க. இல்ல ஆதி, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீ வா பேசாம என்று அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். ஹாலிலேயே கண்மணியும் கௌதமியும் அமர்ந்து கொண்டிருக்க ஆதியும் வைஷுவும் உள்ளே நுழைந்தவுடன், ஆதி வா வா, வந்துட்டீங்களா? ஆமாமா, வைஷுக்கு பிடிச்ச டிசைன்லயே ஒரு செயின் வாங்கிட்டேன் என்றவன், வைஷு அந்த செயின் பாக்ஸ் எடுத்து அம்மா கிட்ட கொடு என்றதும் அவள் மொத்த பையையும் தூக்கி அவர்கள் கையில் கொடுக்க, என்னம்மா செயின் பாக்ஸ் மட்டும் கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கற? அத்தை, என் பேச்சு கேட்காம இவர் எனக்கு நிறைய வளையல் மோதிரம் எல்லாம் வாங்கிட்டாரு என்று பயந்த மாதிரியே வைஷ்ணவி கூறியதை பார்த்து சிரித்த கௌதமியும் கண்மணியும், என்ன வைஷு, உன் புருஷன் உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்திருக்கான், அதையே சோகமா சொல்ற? சரி, ஃபர்ஸ்ட் தாலி செயினை பார்க்கலாம் என்று அந்த பெட்டியை திறந்து பார்க்க அது அனைவருக்கும் மிகவும் திருப்தியாக இருந்தது. ஆதி, டிசைன் சூப்பரா இருக்குப்பா, சான்ஸே இல்ல, நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் என்று கூறியவர், சரி இந்த செயின் என்கிட்டயே இருக்கட்டும், நம்ம நாளைக்கு காலையில சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ல இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா என்றவன், வைஷு நம்ம மேல போலாம், நீ வரியா என்று கேட்க, அப்பொழுது கண்மணி, ரெண்டு பேரும் கையோட சாப்பிட்டுட்டு போயிடுங்க, இதுக்காக திரும்ப ஒரு டைம் வர தேவையில்ல என்று கூறியதும் உடனே வைஷ்ணவி, அத்தை நீங்க மீதி நகையெல்லாம் பிரிச்சு பாருங்களேன் என்று கூறினாள். அதனால என்னம்மா, நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தது கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். இல்லத்த, நீங்க ஒரு வாட்டி பிரிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் என்றதும் தன் மருமகள் தன்மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டவர் அந்த நகைகளை எல்லாம் பிரித்து பார்க்க, கௌதமியும் கண்மணியும், எல்லாம் செம்மையா இருக்கு வைஷு, சான்ஸே இல்ல, எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு என்று கூறியவர்கள் அந்த மோதிரத்தை பார்த்தவுடன், ஓ உங்க ரெண்டு பேரோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மோதிரமா, சூப்பரா இருக்கு என்று கௌதமி கூற, உடனே வைஷ்ணவி, அத்தை அந்த தாலி செயின் கூடவே இந்த மோதிரத்தையும் வச்சுக்கோங்க, நாளைக்கு பூஜை பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிமா என்றவர் பின்பு அவர்களை அமர வைத்து சாப்பாடு போட்டுவிட்டு அவளுடைய நகைகளை கையில் கொடுத்து மேலே அனுப்பினார். அதே நேரம் அங்கு வந்த யசோதா, என்ன இங்க ஒரே சத்தம் என்றதும், ஒண்ணுமில்லையே, நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா நடிக்காதீங்க நீ, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்க என்னடான்னா சும்மா பேசிட்டு இருந்தேன்னு சொல்றீங்க? அத தெரிஞ்சுக்கலனா உனக்கு மண்டை வெடிச்சிடுமே. சரி, நீயும் இந்த வீட்டுல தானே இருக்க, உனக்கு தெரியாம எப்படி பண்றது? நாளைக்கு வைஷுக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க? அதை எதுக்கு இந்த வீட்டுல வச்சு பண்றீங்க? வைஷு என் பையனோட பொண்டாட்டி, அப்போ இந்த வீட்டுல வச்சு பண்ணாம பக்கத்து வீட்லயே வச்சு பண்ணுவாங்க என்று குத்தலாக கேட்க யசோதாவிற்கு எரிச்சலாக வந்தது. வீட்டுல 2 வயசு பொண்ணுங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பிருக்கா? அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா என்னென்ன தோணும்? மாத்தி மாத்தி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க என்று கூறிவிட்டு
இப்போ அவளுக்கு தாலி பிரிச்சு போடுறது ஒண்ணுதான் குறை என்று புலம்பி விட்டு அவர் அறைக்கு சென்று விட்டார். அப்பொழுது கௌதமி, அக்கா, நமக்கு வெளியே இருந்து யாரும் தேவையில்லை. இவ ஒருத்தியே போதும் நம்ம ஆதிக்கும் வைஷுக்கும் கண்ணை தட்டி போடுறதுக்கு. நாளைக்கு முதல் வேலையா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வைஷு ஆதிக்கு நீங்க சுத்தி போட்டுருங்க அக்கா. ஆமா கௌதமி, கரெக்டா சொன்ன. இவளோட கண்ணே என் மருமகளுக்கும் பிள்ளைக்கும் பட்டுடும் என்று அவர்கள் சிரித்து கொண்டனர். மேலே அறைக்கு சென்றவர்கள் உடைகளை மாற்றிக்கொண்டு தூங்கலாம் என்று வரும்பொழுது, வைஷு, என்னடி மோதிரத்தை கீழே கொடுத்துட்டு வந்துட்ட? ஏன் ஆதி? இல்ல, இப்பவே அதை நம்ம போட்டுக்கலாம்னு நினைச்சேன். இல்ல ஆதி, நாளைக்கு சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நாம 2 பேரும் போட்டுக்கலாம். என்னடி? ஆமா ஆதி, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் முறையாதான் செய்யணும் என்று கூற மெதுவாக அவள் அருகே வந்தவன், நாளைக்கு உன் கழுத்துல அந்த தாலி செயினை பாக்குறதுக்கு இப்பவே ரொம்ப ஆவலா இருக்குடி. அப்படியா? காலையில பாக்கதானே போறீங்க ஆதி என்று அவள் கூற, சரி நீ படுத்துக்கோ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி என்றவள் வேகமாக தன்னுடைய மொபைல் போனை எடுத்து தன் தோழி கவிதாவிற்கு போன் செய்தாள். போனை எடுத்த கவிதா, என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நாளைக்கு எங்க வீட்ல எனக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு நீ கண்டிப்பா வந்துடுடி. என்னடி, நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு திடுத்துப்புன்னு இப்ப வந்து சொல்ற? ஏண்டி, நீ என்ன வெளியூருக்கா வரப்போற? எங்க வீட்டுக்கு தானே வரப்போற. அதுவும் வீட்லயே வச்சு செய்யற ஃபங்க்ஷன் தானே, சிம்பிளா தான் இருக்கும். நீ கொடுக்கற பில்டப்ப பார்த்தா எனக்கே பதட்டமாகுது என்று சிரித்து கொண்டே கூற, சரி சரி, உடனே அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாத, நான் வந்துடுறேன். டைமிங் என்னங்கறத எனக்கு மெசேஜ் பண்ணிடு. அப்படியே உங்க வீட்டோட லொகேஷனையும் சென்ட் பண்ணிடு, ஓகேவா? கண்டிப்பாடி. நான் அடுத்து கார்த்திக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னாவே கிளம்பி வந்துடுறீங்களா? என்னடி இது, லேடிஸ் ஃபங்க்ஷனுக்கு கார்த்தி வருவானா? தெரியலடி, இருந்தாலும் அவனை கூப்பிடலன்னு கோச்சிக்க கூடாது இல்ல. எனக்கு இருக்கிறதே நீங்க 2 பேர் மட்டும் தானே ஃப்ரெண்ட்ஸு. சரி சரி, நீ ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட போன் பண்ணி பேசு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசி பாக்குறேன், சரியா? ஓகேடி, மறக்காம வந்துடு, சரியா? சரிடி, கண்டிப்பா வந்துடுறேன் என்று போனை வைத்ததும் அடுத்து கார்த்திக்கு போன் செய்தார். 2 ரிங்கில் போனை எடுத்த கார்த்தி, ஹலோ வைஷு, என்ன இப்பதான் இங்க ஒருத்தன் இருக்கிறது உனக்கு ஞாபகம் வந்திருக்கா? என்ன கார்த்தி, அதான் நம்ம டெய்லி காலேஜ்ல மீட் பண்றோம்ல. டெய்லி காலேஜ்ல மீட் பண்றதெல்லாம் ஓகே தான், பட் லீவு விட்டு இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ எனக்கு போன் அடிச்சு எதுவுமே விசாரிக்கவே இல்லையே. இல்லடா, நான் ஊர்லயே இல்ல, வெளியூர் போயிருந்தேன். ஏன், நீ போன் பண்ணியா எனக்கு? நீ மட்டும் இப்படி இருந்துட்டு என்ன மட்டும் கேள்வி கேக்குற? ஏன் வைஷு, நீ உங்க வீட்டுல இருக்க மாதிரி இருந்தா நான் தாராளமா போன் பண்ணி பேசி இருப்பேன். நீ இருக்கிறது உன் புருஷன் வீட்டுல, நான் எப்படி உனக்கு போன் பண்ணி பேச முடியும்? யாராவது அத தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? ஓ, அப்படி சொல்றியா? சரி ஓகே, நான் உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. சரி சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு எங்க வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குடா. எனக்கு தாலி பெருக்கி போடுறாங்க. இப்பதான் நம்ம கவிக்கு போன் பண்ணி நாளைக்கு இன்வைட் பண்ணிருக்கேன் வர சொல்லி. நீயும் வந்துடுறியா? ஹேய் வைஷு, அது லேடிஸ் ஃபங்க்ஷன் பா. அந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னடா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கிறதே நீங்க 2 பேர் தானே. நீங்களே வரலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இல்ல, அது லேடிஸ் ஃபங்க்ஷனா இருக்குன்னு தான் பாக்குறேன். அது லேடிஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் வீட்ல வச்சுதான் பண்றாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த நொண்டி சாக்கும் சொல்லாம ஒழுங்கா நாளைக்கு காலையில கிளம்பி வர்ற வழிய பாரு. டைமிங், லொகேஷன் கவிதாவுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், உனக்கும் சென்ட் பண்றேன். நாளைக்கு அவளை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு, சரியா? இல்லனா அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்தா உன்கிட்ட பேசவே மாட்டேன், சொல்லிட்டேன். சரி சரி, நீ கோவப்படாத, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம், சரியா? ஓகே, அப்ப நான் வச்சுட்டுமா? சரி சரி, நீ போய் நிம்மதியா தூங்கு என்று போனை கட் செய்தான். அப்பொழுதுதான் வைஷ்ணவிக்கு நிம்மதியாக இருந்தது. அப்பாடா, எப்படியோ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் இன்வைட் பண்ணியாச்சு. இனி நான் ஜாலியா இருப்பேன் நாளைக்கு என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதி பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவன், என்ன வைஷு, உன்னை நான் படுன்னு தானே சொன்னேன், நீ இன்னும் தூங்கலையா?
இல்லாதி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நம்ம வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்கள கூப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட கேட்காமலேயே கூப்பிட்டுட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று கேட்டதும் அவள் கிட்டே வந்தவன் அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு, வைஷு, இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. யார கூப்பிட்டிருக்க? உன் ஃப்ரெண்டு கவிதாவை தானே? கவி மட்டும் இல்ல, கார்த்திக்கும் என்றதும் அவனுக்கு பக் என்று வாரி போட்டது. என்னடி, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்கியா? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட், அவன் மட்டும்தான், கார்த்தி. அப்படியா? உனக்கு கவிதா மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். கார்த்திக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு இப்பதான் நீ எனக்கு சொல்ற. சரி, பாக்கலாம். நாளைக்கு 2 பேரும் வருவாங்கல்ல, பேசி பாக்குறேன். நீங்க கண்டிப்பா பேசி பாருங்க, உங்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் என்று கூறிவிட்டு, சரியாதி, இப்போ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நேரத்துல தூங்கலாமா? ஓகேடி, சரி தூங்கலாம் என்று அவர்கள் இருவரும் படுத்து உறங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை விடியல் காலையிலேயே எழுந்த வைஷு சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வெளியே வரவும் ஆதி கண்முழித்து அவளையே பார்த்து கொண்டு படுத்திருந்தான். ஆதி, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங். ஆமாண்டி, குட் மார்னிங். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு சொல்லிருக்காங்க? ஃபங்க்ஷன் 9 மணிக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி, டைம் கூட தெரியாதா? நான் ஒரு ஆர்வத்துல அத்தை கிட்ட கேட்கவே மறந்துட்டேன் ஆதி. சரி, நான் கேட்டுக்கிறேன், நீ போய் ரெடி ஆகு. உனக்கு ஏதாச்சும் நான் உதவி செய்யணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ சாமி கும்பிட போறோம், சுத்த பத்தமா போகணும். அதனால உங்க வேலைய நீங்க பாருங்க, எங்க வேலைய நாங்க பாத்துக்கிறோம் என்று தாடையை தோள்பட்டையில் இடித்து கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் ஓடிவிட்டாள். அம்மாடி, காலையிலேயே செம்ம பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காளே, என் பொண்டாட்டி ரொம்ப தெளிவா இருக்காளே, இவளை ஏமாத்தவே முடியாது போல இருக்கே என்று நினைத்தவன் பின்பு மெதுவாக எழுந்து குளியல் அறைக்கு சென்று அவனும் சுத்தபத்தமாக குளித்து முடித்து வெளியே வந்தான். வைஷு அழகாக ஒரு பட்டு சேலையை கட்டிக்கொண்டு டிரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர்ந்து தனது முக அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வெளியே வந்த ஆதி அவளை பார்த்தவுடன், வைஷு, இன்னைக்கு என்னடி கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியா இருக்க? ஆமா, என் கல்யாணத்துக்கு தான் நான் இஷ்டப்பட்டு ரெடி ஆகல, அட்லீஸ்ட் இப்பவாவது அப்படி ரெடி ஆகணும்னு ஆசை என்றதும் அவள் அருகே வந்தவன், என்ன வைஷு இப்படி சொல்லிட்ட? ஆமா ஆதி, நம்ம கல்யாணம் என்ன நம்ம விருப்பப்பட்ட நடந்துச்சு, ஏதோ பேருக்கு நடந்த மாதிரி நடந்துருச்சு. அப்ப நீங்களும் சரி நானும் சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பல. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு எப்படி நம்ம ஆசைப்பட்டு செஞ்சிருப்போம் சொல்லுங்க என்று அவள் கூறியதும் அவள் மனதில் உள்ள அத்தனை ஏக்கமும் அந்த நிமிஷம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அது தொடர்பாக நின்று அப்படியே அவளை பார்த்து யோசித்துக் கொண்டு இருந்தவனை திரும்பி பார்த்த வைஷு, ஐயோ ஆதி, என்ன நீங்க இப்படி டவலோட வந்து நிக்கிறீங்க? வெளியில எல்லாம் ரூமை விட்டு இப்படி போயிடாதீங்க, அப்புறம் உங்களை பார்த்து கண்ணு போட்டுருவாங்க. என்ன இந்த மாதிரி பாக்குறதுக்கு உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற எவளாவது பார்த்தா கண்ணை தோண்டி காக்காட்ட போட்டுருவேன். அப்படி சொல்லுங்க, என் புருஷன்னா இப்படித்தான் பேசணும். சரி சரி, ஈரத்தலையோட ரொம்ப நேரம் நிக்காதீங்க, நீங்க வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு மெத்தையில் அமர வைத்தவள் அங்கே இருந்து இன்னொரு டவலை எடுத்து அவன் தலையை துடைத்து விட்டாள். அடடடா வைஷு, சான்ஸே இல்லடி, என்ன சுகமா இருக்கு. அப்போ இனிமே நீயே எனக்கு டெய்லியும் தலை தொடச்சு விடுறியா? ஓகே ஆதி, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? அது என்னவோ கரெக்ட் தான் என்று அவளை இடுப்போடு சேர்த்து அணைத்து பிடிக்க, ஆதி நான் என்ன சொன்னேன், சாமி கும்பிடணும்னு சொன்னேன் இல்லையா? சரிடி சரிடி, விட்டுட்டேன் என்று டக்கென்று கையை எடுத்தவன், யார்தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, நினைச்ச நேரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது என்று புலம்பியவன் பின்பு அவளுக்கு வாகாக தலையை காட்டிக் கொண்டிருக்க சுத்தமாக துடைத்து விட்டவள், இப்போ ஓகே, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, இப்படியே ஈரத்தலையோட இருந்தா உடம்பு சரியில்லாம போயிட போகுது. ஆமா வைஷு, இவ்ளோ நாளா என்ன பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது தெரியுமா? அதான் இப்போ என் பொண்டாட்டி வந்துட்டால, இனிமே அவதான் எனக்கு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வா என்று கூறவும், நீங்க கவலையே படாதீங்க, இனிமே உங்களை கவனமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா?
என்று அவர்கள் இப்படி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் ஆதியின் செல்போன் அடித்தது. அதை எடுத்து பார்த்தவன், என் பிஏ தான் கால் பண்றான். இவ்ளோ காலையில எதுக்கு கால் பண்றானோ தெரியலையே. ஐயோ ஆதி, ஃபர்ஸ்ட் போன் எடுத்து பேசுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றதும் போனை எடுத்து பேசியவன், ஹலோ சொல்லு பிரகாஷ், என்ன இவ்ளோ காலையில போன் பண்ணிருக்க? பாஸ் குட் மார்னிங், ஒரு எமர்ஜென்சி, அர்ஜென்ட்டா நம்மளோட ஃபாரின் கிளைண்ட் ஒருத்தவங்க வீடியோ கான்பரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுல நம்ம கம்பெனியும் கலந்துக்கணும்னு வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ நீங்க சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பி வாங்க பாஸ். எத்தனை மணிக்கு மீட்டிங்? இன்னும் ஹாஃப் அன் அவருக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. எல்லாத்தையும் இப்படிதான் கடைசி நேரத்துல வந்து சொல்வீங்களா? அவன் இந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு என்ன போட்டு ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறது. அடுத்து அவன் டீலை கேன்சல் பண்ணணும் என்று பேசிக் கொண்டிருக்க சட்டென்று, ஆதி அப்படியெல்லாம் பேசாதீங்க, காலையிலேயே இப்படி எல்லாம் பேசுவாங்களா? சரி பிரகாஷ், நீ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு, நான் உடனே கிளம்பி வரேன் என்று போனை வைத்து விட்டு, என்ன வைஷு? ஆமா ஆதி, இவ்ளோ எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. பிசினஸ்னு இருந்தா இதெல்லாம் சகஜம் தானே, உங்களுக்கு தெரியாததா? இவ்ளோ டென்ஷன் எடுக்காதீங்க ப்ளீஸ். இல்லடி, இதே மத்த நேரமா இருந்துச்சுன்னா நான் இவ்ளோ டென்ஷன் எடுக்க மாட்டேன். நான் மாட்டுக்கு கிளம்பி போய் வேலையை முடிச்சிட்டு வந்துருவேன். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுவும் அது உனக்கான ஃபங்க்ஷன். அதுல உன் பக்கத்துல நான் இல்லனா எப்படி வைஷு? என்றதும் தான் அவன் இல்லாமல் இருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் என்பது அவளுக்கு அப்போது புரிந்தது. சட்டென்று அவள் முகம் சோகமாக மாறுவதை பார்த்தவன், ப்ளீஸ் வைஷு, உடனே நீ ஃபீல் பண்ணாத சரியா? முடிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷன் டைம்க்கு கரெக்டா வர பாக்குறேன். அப்படி சப்போஸ் வர முடியலனா என்ன மன்னிச்சுடுடி, கோச்சுக்காத. என்ன ஆதி, தாலி செயின் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தானே அதை போட்டு விடணும். என்னமா பண்றது, திடீர்னு இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்றதும் தன் மனதை தேற்றிக் கொண்டவள், ஓகே ஆதி, பரவாயில்ல, நமக்கு பிசினஸ் தானே முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் லேட் பண்ணாம கிளம்பி போங்க. அந்த மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை கிளப்பி அனுப்பிவிட்டாள். வேக வேகமாக கீழே இறங்கி வந்தவனை பார்த்த கண்மணி, ஆதி இந்த நேரத்துல எங்க கிளம்பி போற? அம்மா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான எமர்ஜென்சி ஒர்க், நான் போயே ஆகணும். அதனால இப்ப நான் கிளம்புறேன். என்னப்பா, ஃபங்க்ஷனுக்கு நீ தானே வயசு கழுத்துல தாலி போட்டு விடணும். அதுக்குள்ள நான் முடிஞ்ச வரைக்கும் வர பாக்குறேம்மா. அப்படி இல்லனா நீங்களே ஏதாச்சும் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு அவருடைய பதிலுக்கு காத்திருக்காமல் வேக வேகமாக வெளியே சென்று தன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்திக்கு மிகவும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே யசோதாவின் அறைக்கு ஓடியவள், அம்மா அம்மா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நீங்க என்னடான்னா மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்னடி பண்றது, வீட்ல ஃபங்க்ஷன், நம்ம அப்படியே பிச்சைக்காதிரி மாதிரி இருக்க முடியுமா? நம்மளுடைய கெத்த நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாமா? அதுக்காகவாது மேக்கப் போடணுமே என்றதும், என்னம்மா இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனே நடக்குமோ நடக்காதோன்னு தெரியாம இருக்கு, நீங்க என்னடான்னா பாட்டென்று எழுந்தவர், கீர்த்தி என்ன சொல்ற, நீ ஏதாவது பண்ணிட்டியா? இல்லம்மா, ஆதி மாமா இப்பதான் அவசர அவசரமா கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு. ஏதோ அர்ஜென்டான ஒர்க்கா. ஃபங்க்ஷன் டைம்ல சப்போஸ் என்னால இருக்க முடியலன்னா நீங்களே பார்த்து ஏதாச்சும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்லிட்டு போனாலே கண்டிப்பா டைமுக்கு அவரு வரமாட்டாரு. எனக்கு அதை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தாலி பெருக்கி போடுறப்ப புருஷன் கையால தாலிய போட்டுக்க முடியாத வைஷுவோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம இன்னைக்கு ரசிச்சு பார்க்கலாமா? என்னை எத்தனை நாள் அழ வச்சிருப்பாங்க, அதுக்கு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து அவ கதி கலங்க போறா. நீங்க வேணா பாருங்களேன் என்று கூற, கீர்த்தி காலையிலேயே இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க தெரியுமா? கேக்கும் போதே காதுல அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. இதுக்காகவாது இன்னும் எக்ஸ்ட்ரா மேக்கப் போடணும்டி. நீயும் சீக்கிரம் பல மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகு. கண்டிப்பாமா, நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அப்போ நான் பிரைட்டா இருக்கணும்ல என்று அம்மாவும் மகளும் அமர்ந்து சீரியஸாக மேக்கப் போட்டு கொண்டிருந்தனர்.
அதே நேரம் அறையில் அமர்ந்து கொண்டிருந்த வைஷு மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தாள். அப்பொழுது வாசலில் யாரோ வருவதை பார்த்த கண்மணி, யார் இந்த பொண்ணும் பையனும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க, அதுவும் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வராங்க என்று யோசித்துக் கொண்டே வாசலுக்கு சென்றவர், வாங்கப்பா யார் நீங்க என்று கேட்டதும், ஆன்ட்டி நாங்க வைஷு கூட படிக்கிறவங்க, என் பேரு கவிதா, இவன் பேரு கார்த்திக், நாங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா, வாங்க வாங்க என்று அவர்களை அழைத்து ஹாலில் அமர வைத்து அவர்களுக்கு காஃபி கொடுத்தார். என்னம்மா நீங்க வரீங்கன்னு வைஷு என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனாலதான் நான் உங்ககிட்ட யாருன்னு கேட்டுட்டேன், என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கூறவும், இல்ல ஆண்டி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, சரி வைஷு மேல ரூம்ல தான் இருக்கா, நீங்க மேல போய் பாக்குறீங்களா? ஓகே ஆண்டி என்றவர்கள் டீ கப்பை டேபிள் மேல் வைத்துவிட்டு படியேறி சென்றனர். அப்பொழுது கார்த்தி, கவி வைஷு வீடு என்னப்பா இப்படி இருக்கு, ரொம்ப வசதியான வீட்டுல தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க போல இருக்கே மேடம். அப்படித்தான் நினைக்கிறேன் கார்த்தி, நானே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வைஷுவோட வீட்டுக்கு வர்றேன், பங்களா மாதிரி தான் இருக்கு என்று அவர்கள் மேலே சென்று அறையின் முன்பு நின்று கொண்டு கதவை தட்ட, சோகமாக எழுந்து வந்து கதவை திறந்த வைஷு வெளியில் கவிதாவும் கார்த்தியும் நின்றிருப்பதை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில், கவி கார்த்தி வாங்க வாங்க என்று இருவரையும் வரவேற்றார். பின்பு உள்ளே வந்த உடனேவே கவிதா, ஏய் வைஷு இதான் உன்னோட ரூமாடி, சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமாண்டி இதான் என்னோட ரூம். சரி எங்க உன்னோட ஹஸ்பண்ட காணோம்? அதை ஏண்டி கேக்குற, நானே ரொம்ப சேடா இருந்தேன், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ஏன் என்னாச்சு என்றதும் காலையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி முடித்தவள், சரி விடு, ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படியாச்சும் வந்துருவாரு, அப்படி வரலனா அதுக்காக அவர்கிட்ட கோச்சுக்காதடி. சேச்சே அவர்கிட்ட நான் கண்டிப்பா கோச்சுக்க மாட்டேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது கார்த்தி, வைஷு இவ்ளோ பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, எங்களை மறந்துட மாட்டியே? என்ன கார்த்தி இப்படி எல்லாம் பேசுற, அப்படியெல்லாம் ஒரு நாளும் நான் பண்ண மாட்டேன் என்று கூறினாள். அதே நேரம் கீழே வைஷுவின் அம்மா அப்பா பிரியங்கா மூவரும் ஆதியின் வீட்டிற்கு வந்தனர். அவர்களை பார்த்தவுடன் கண்மணி மிகவும் சந்தோஷமாக, சம்மந்தி வாங்க வாங்க. என்ன சம்மந்தி உங்களுக்கு இப்போ உடம்பெல்லாம் தேவலாமா? நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க என்று உட்கார வைக்க, அப்பொழுது கௌசல்யா, சம்மந்தி வைஷுவோட ரூம் எங்க இருக்கு? அதுவா மேலதான் இருக்கு, நீங்க போய் பாத்துட்டு வரீங்களா? ஆமா நான் போயிட்டு வந்துடுறேன் என்றவர் பிரியங்காவை அழைத்து கொண்டு, என்னங்க நான் இதோ வந்துடுறேன், நீங்க இருங்க என்று கூறிவிட்டு மேலே சென்றார். அதே நேரம் கண்மணி விஸ்வநாதனை அழைத்து அவருடன் பேசிக் கொண்டிருக்க சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டார். மேலே சென்ற கௌசல்யா, பிரியங்கா இங்க வைஷ் ரூம் எங்க இருக்கு? ஹீதாமா என்று ஒரு அறையை காட்ட அங்கு சென்று கதவை தட்டிவிட்டு காத்திருந்தார்கள். அதே நேரம் வைஷு கதவை திறந்து அவள் அம்மாவை பார்த்ததும், அம்மா என்று தாவி அணைத்து கொண்டாள். வைஷு எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டவள் பிரியங்காவை பார்த்ததும் அப்படியே அமைதியாகிவிட்டாள். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா என்று கூற, சரி உள்ள வாங்கம்மா என்று அழைக்க பின்பு இருவரும் உள்ளே வந்தனர். கவிதா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். பிரியங்காவை பார்த்தவுடன் வைஷுவின் முகம் மாறியதை பின்பு கௌசல்யா, வைஷு இன்னைக்கு நீ அழகா இருக்கடி, சரி நீ எப்படி இருக்க, மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? நான் நல்லா இருக்கேம்மா, உங்க மாப்பிள்ளையும் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் டி, பணக்காரங்களா இருக்காங்களே எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு நானும் அப்பாவும் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா வந்திருக்காரம்மா? ஆமா வைஷு, கீழே உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். பாவம் அவரு தனியா இருப்பாரு, நான் உன்னை பாக்கணும்னு தான் வந்தேன். சரி நான் கீழே போறேன் என்று கூறிவிட்டு கவிதாவை பார்க்க, உடனே வைஷு, அம்மா இது கவிதா, இது கார்த்திக், என் கூட படிக்கிறவங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக நான் இன்வைட் பண்ணிருக்கேன். அப்படியா, வாங்க வாங்கம்மா. சரி நான் கீழே இருக்கேன், நீ ரெடி ஆயிட்டல்ல? நான் ரெடிதாம்மா. சரி அப்ப நான் போறேன் என்று கீழே இறங்கி சென்று விட்டார். பிரியங்கா அங்கேயே தங்கி தங்கி நின்று கொண்டிருப்பதை பார்த்த கவிதா கார்த்தியிடம், கார்த்தி நம்ம 2 பேரும் கீழே போலாம் சரியா? ஓகே கவி என்றான்.
பிறகு கவிதா, வைஷு, நாங்க கீழே இருக்கோம்டி என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே புறப்பட்டு சென்று விட்டனர். அந்த அறையில் பிரியங்காவும் வைஷுவும் மட்டுமே இருந்தனர். பிரியங்காவை பார்த்ததும் வைஷுவிற்கு அவள் அன்று ஆதியிடம் நடந்து கொண்ட அனைத்தும் நினைவுக்கு வர அவள் முகத்தை பார்க்கவே பிடிக்காமல் திரும்பி நின்று கொண்டாள்.